ஜோதிடத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 12 ராசிகளுமே பாருங்கள், ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு நவகிரகத்தால் ஆளக்கூடியதாக இருக்குது. அப்படி இந்த மிதுனம் ராசி அப்படிங்கிறது நவகிரகத்தில் 3வது ராசியாக இருக்குது. மிதுனம் அப்படின்னு சொன்னப்போனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய ராசி. பிறப்பிலேயும் ஒரு சிறப்பு வாய்ந்த ராசின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் அதிபதியாக கொண்டதுனால கல்வி, கேள்வி, வித்தைகளில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே நல்லாயிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழலால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, இந்த வாரத்தில் என்ன விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இஷ்ட தெய்வம் பெருமாள் சம்மந்தப்பட்ட தெய்வமாக இருக்கும். குலதெய்வமே பாருங்கள், பெருமாள் சம்மந்தப்பட்ட ஏதாவது தெய்வம் குலதெய்வமாக அமைஞ்சிருக்கும். இந்த 12 ராசிகளையும் மிதுன ராசி அப்படிங்கிறது 3வது ராசியாக வருது. அதிபதி புதன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த புதன் ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் நல்ல ஒரு அறிவாளியாக இருப்பீங்க. கணித திறன் சூப்பராக இருக்கும் உங்ககிட்ட. இயற்கையிலேயே பாருங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யோகம் பெறக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. உங்களோட சொந்த திறமையால் வாழ்க்கையில் உயரணும், நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு வரணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களோட வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறணும், அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை பரிகாரமாக செய்யலாம். நன்மைகளை எல்லா வகையிலும் இதனால் பெறலாம். அது எப்படின்னு பார்த்தா, மிதுன ராசியின் நாயகன் யார்? புதன். அந்த புதன் பகவானை புதன்கிழமையில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நன்மைகளை பெறலாம். நவகிரகத்தில் இருக்குது இல்லையா, அந்த நவகிரகத்தில் இருக்கும் புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி புதன்கிழமையில் வழிபாடு செய்து சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். கவனமாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் பகவானின் அம்சம் நிறைந்த கடவுள் அப்படின்னு பார்த்தா பெருமாளையும் நீங்கள் புதன்கிழமையில் வணங்கி வர்றதுனால சிறப்பான உயர்வை கண்டிப்பாக எல்லா வகையிலும் பெறலாம். உங்களுக்கு பெருமாள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் வருடத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சென்று நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கண்டிப்பாக தருங்க. ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் புதன் பகவானின் அம்சம் நிறைந்த ஆலயம். அதனால் நீங்கள் அங்கே சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், தொல்லை நீங்கும், நீங்கள் நினச்ச விஷயம் வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே போல் நீங்கள் பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கடனாக வாங்கின பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லைன்னா நீங்கள் கடனை யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த புதன் வெள்ளி இந்த 2 கிழமையிலும் தவிர்க்க பாருங்கள். பணம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனையில் ஈடுபடும் பொழுது, அதாவது கடனாக கொடுக்கும் பொழுது புதன் வெள்ளிக்கிழமையில் கொடுக்க வேணாம், கடனாக பெறும் பொழுதும் புதன் வெள்ளிக்கிழமையில் தர வேண்டாம். மற்ற நல்ல விஷயம் ஏதாவது உயர்வு ஏற்படுது, புதுசாக விஷயம் ஆரம்பிக்கிறோம், நிறைய பணம் போட்டு முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் புதன் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பண்ணலாம். கடன் விவகாரங்களை மட்டும் புதன் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தவிர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் புதன்கிழமையில் நீங்கள் பச்சை நிற உடைகளை அணிஞ்சுக்கோங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் யோகத்தை நீங்கள் பெற முடியும். தரமான தங்கத்தில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நகையை நீங்கள் அணிந்திருக்கணுங்க. தங்கம் உங்களுக்கு சிறப்பான ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் வெள்ளியில் மரகத கல்பத்தை மோதிரத்தை நீங்கள் அணியிறது நல்லது. அதுவும் எப்படின்னா வலது கையில் நீங்கள் அந்த மோதிர விரலில் அந்த வெள்ளியில் மரகத கல் பதிச்சு அந்த மோதிரத்தை போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதே போல் நீங்கள் எந்த விஷயத்தை தவிர்க்கணும் பார்த்தா, இந்த விலங்குகளோட தோல் இருக்குல்ல, அதில் செய்யப்பட்ட பெல்ட்டு, பர்ஸு இதெல்லாம் உபயோகிக்கிறத தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே இந்த மிருகங்களுக்கு விலங்குகளுக்கெல்லாம் உங்களால் என்ன முடியுதோ அதை சாப்பாடு போடுறது, இந்த மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். இப்போ ஒரு பறவைகளுக்கு கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானியம் போடுறது, இங்கே நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி தரது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் உயர்வு ஏற்படுத்தும். அதனால் இந்த பர்ஸ் பெல்ட்டெல்லாம் நீங்கள் இந்த மிருகத்தின் தோலில் செஞ்சுருக்கு இல்லையா, அதை மட்டும் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். இப்போ சொன்னதில் சின்ன விஷயம் போல தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக அது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படுத்தும். தொடர்ந்து கடைபிடிங்க, எல்லா வகையிலும் சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக சூழல் உருவாக இருக்குது, என்ன விஷயம் நீங்கள் நினச்சது போல் சரியாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம்.
மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்கள், மிருகசீரிடம் 3 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1 2 3ஆம் பாதம் இருக்குது. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் குரு பகவானும் கூடவே சந்திரனும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவும், பாக்கிய ஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியனும் அமைஞ்சிருக்காங்க. கூடவே சனி பகவானும் இருக்கிறார். இந்த ஒரு அமைப்புகள் இந்த வாரம் உருவாகியிருக்கு. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது பாருங்களேன், பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் ஏற்கனவே முடங்கி போய் கிடந்த சில திட்டங்களை இப்போ நீங்கள் எடுத்து செயல்படுத்தி முழுமையாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு. உங்களோட செயல்பாட்டில் ஒவ்வொன்றுமே பாருங்கள், சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. கடந்த காலத்தில் பிரச்சனையை கொடுத்துருந்த சொந்த பந்தம் கூட இப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லலாம். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூலமான பயன்கள் ஏற்படுது. தாய் தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த வளர்ச்சியை கண்டு பொறாமப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. உத்தியோகஸ்தர்கள், அரசு மற்றும் தனியார் துறைகளில் ஈடுபடுறவங்க உங்களோட வேலைகளில் இருந்த மந்தமான நிலை இப்போ மாறி நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை அதிகரிக்குது. நிர்வாக திறமையை நீங்கள் அதிகரிச்சுக்க முடியும். நிர்வாக திறமையை வளர்த்து கொள்வதற்கு தேவையான பயிற்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கெல்லாம் கிடைக்கும். தொழிலதிபர்கள் புதிய ஆற்றல்கள் கிடைக்கப்பெற்று உங்களோட தொழிலில் இப்போ வளம் காணக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டா தொழில் வியாபார முறையில் சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே நீங்கள் பெறலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைவான வகையில் சத்தான ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அமைப்பு உண்டாகுது. நிறைவான வகையில் உங்களோட உயர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கு இப்போ உங்கள் குலதெய்வத்தின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட அமையும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால நீங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. சிறப்பான உயர்வை எல்லா வகையிலும் கண்டிப்பாக பெறலாம். அழகு சார்ந்த பொருட்களை உருவாக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி முடங்கி போன விஷயம் இப்போ சிறப்பான உயர்வு ஏற்படுத்தும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நல்ல பேர் வாங்கி தருவீங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தகுந்த சமயத்தில் சிறப்பான நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பேரையுமே நீங்கள் உங்கள் வேலை விஷயத்தில் எடுப்பீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்கள் நண்பர்கள் பக்கபலமாக உதவியாக இருப்பாங்க பாருங்கள். அதே போல் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படலைன்னா பிரச்சனை வந்துடுங்க. ஏன்னா இந்த வாரம் மிதமான பலன்கள் தான் இருக்குது. சில இடத்துல வேலை போராட்டமாக கூட இருக்கலாம், சில இடத்துல சவாலாக கூட அமையலாம். உத்தியோக ரீதியாக நல்லா இருக்குது, சம்பள உயர்வு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா கூட இருக்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் நல்லா இருக்குது, பொருள் வரவு உண்டாகுது. புதிய முயற்சிகளில் மட்டும் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் விலகி மன அமைதி பிறக்குது. பிள்ளைங்களோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களால் அதிகரிக்குது. அவங்களுக்கு தேவையானது நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சில சவால்களை தாண்டி நீங்கள் வெற்றி நடை போட வேண்டிய சூழல் உருவாகுது. உங்களோட சிறப்பான செயல்களால் அலுவலகத்தில் உயர்வும் வருது. வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம், தொழிலில் வருமான உயர்வு இந்த வாரம் இருக்குது. குடும்பத்தில் இந்த குழப்பம் தீருது. பிள்ளைங்களால் சிறப்பும் பெருமையும் வருது. பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று நன்மைகளை பெற போகிறீங்க. சிறந்த முறையில் வருமானமும் பெருகும். புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே கலந்த ஒரு பலனை தருது. வியாபார விஷயத்தில் நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலையும் பெறலாம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்காக பாடுபட வேண்டிய சூழல். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிட்டால் நல்லது. பெரியவங்களோட ஆசை உங்களுக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே அமையும். இப்போ இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்கும் என்ன மாதிரி அமைப்பு உருவாகி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், மிருகசீரிடம்ல 3 4ஆம் பாதம். இந்த வாரம் நீண்ட தூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் நீங்கள் நினச்சது போல் நல்ல விஷயமா உங்களுக்கு சேர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். இது குடும்பம், தொழில், வியாபாரம் எந்த ஒரு வகையிலாக இருந்தாலும் நீங்கள் நினச்ச ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்கும். உங்களுடைய கூர்மையான அறிவு நுட்பத்தால் உங்களுக்கு சின்னதாக பிரச்சனையுமே தொழில் ரீதியாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனையுமே உங்கள் மதிய நுட்பத்தால் எளிதாக தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு தான். பயப்பட தேவையில்லை. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை, தகராறு இது எல்லாமே இந்த வாரம் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரும்பாலும் நீங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறுவீங்க.
அடுத்து பாருங்கள் திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் இது ரெண்டுமே சிறப்பான உயர்வு திருப்தி தரும் கூடிய வகையில் அமையுது. உங்கள் பார்ட்னர்கள் ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கும். பார்ட்னரோட ஒத்துழைப்பாட வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடிதம் மூலம் வரும் தகவல் நல்லதாக இருக்கும். வர வேண்டிய பணவரத்து சீரான வரவாக இருக்கும். கஷ்டங்கள் பெரும்பாலும் உங்களை விட்டு நீங்கும். அடுத்து பாருங்கள் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலை எப்பாடுபட்டாலும் செஞ்சு முடிச்சிருவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான பலன் இப்போ அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த வாரம் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று 11 முறை வலம் வந்து ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து இறை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு நன்மைகளை எல்லாமே இறைவனின் அருளால் பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.